அல்லாஹ் தஆலா தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி இருக்கிறான். தீனுல் இஸ்லாம் ஒரு பக்கத்தில் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு கற்றுத்தருவது போல, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஹுகூக்களை மிக அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டல்களில் 3 மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை பற்றியது என்று சொன்னால் மிகையாக மாட்டாது. அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு உபகாரிகளாக இருக்க வேண்டும். மனிதர்கள் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது. மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை ஒரு மனிதன் சரியாக முறையாக செய்யாமல் அல்லாஹ்வுடைய ஹக்குகளை மட்டும், இபாதாத்துகளை மட்டும் சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருப்பதனால் அவர் இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு முழுமையான தீனுள்ள மனிதனாக ஆக முடியாது. முழுமையான தீன் என்பது இந்த 2 வகையான கடமைகளையும் சரியாக செய்வதை குறிக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனுடைய முழுமையான தீனை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. அன்பான சகோதரர்களே, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் என்று வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய குடும்பங்களுக்கு, நண்பர்களுக்கு, நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள், ஏழைகள் என்று பலருக்கும் பலவிதத்தில் உபகாரங்களை செய்கிறோம். பல நற்கர்மங்களுக்கு நாம் உபகாரங்கள் செய்கிறோம், செலவழிக்கிறோம். இப்படி நாம் செய்கிற அந்த நற்கர்மங்களின் நன்மைகளை நம்முடைய நமக்கு அறியாமலே வந்துவிடக்கூடிய சில தவறுகள் முழுமையாக அழித்து விடுகின்றன. இதை பற்றி இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறது. அப்படியான சில விடயங்கள் இருக்கின்றன. அவற்றில் 2 விடயங்களை நாம் இன்று ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நாம் வாழ்க்கையில் நிறைய செலவழித்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய உபகாரங்கள், நன்மைகளை, சில கர்மங்கள் அழித்துவிடும். அந்த 2 மிக முக்கியமானது. ஒன்று, நாம் ஒரு மனிதனுக்கு ஒரு உபகாரத்தை செய்துவிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதை சொல்லி காட்டுவது. நான் உனக்கு இப்படி செய்திருக்கிறேன், அப்படி செய்திருக்கிறேன், நான் இல்லாமல் இருந்திருந்தால் உன்னுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று தான் செய்த உபகாரங்களை பிறருக்கு சொல்லி காட்டுவது. இதை மார்க்கம் பெரும்பாவங்களில் சேர்த்திருக்கிறது. சிறுபாவம் அல்ல. சர்வ சாதாரணமாக நாம் கோபம் வரும் பொழுது அல்லது ஆத்திரம் வரும் பொழுது பிறருக்கு செய்த உபகாரங்களை என்ன ஆரம்பித்து விடுகிறோம். உனக்கு நான் இவ்வளவு செய்வேன், அவ்வளவு செய்வேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். வார்த்தைகள் தான். ஆனால் மார்க்கம் இதை பெரும்பாவத்தில் சேர்த்திருக்கிறது. இப்படி ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவன் செய்த அந்த உபகாரம், அவன் செய்த அந்த உதவி, அதன் நன்மைகளை சம்பூர்ணமாக இழந்து விடுகிறான். குர்ஆன் மிக அற்புதமாக இது சம்பந்தமாக 4 ஆயத்துக்களில் பேசியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் அல்லாஹ்வின் பாதையில் நல்ல வழிகளில் செலவழிக்கக்கூடிய மனிதர்களுடைய செலவுகளை பற்றி, அதற்கு வழங்கப்படக்கூடிய கூலிகளை சொல்கிறார். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், நல்ல வழிகளில் அல்லாஹ்வின் பாதையில் தம்முடைய செல்வங்களை செலவழிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் கமஸலி ஹப்பா, ஒரு தானிய வித்தை போன்றது. அதை விவசாயம் செய்யப்படும் பொழுது அதில் இருந்து 7 கதிர்கள் வருகின்றன. அந்த ஒவ்வொரு கதிரிலும் நாம் பூமியில் நட்டிருக்கக்கூடிய அதே மாதிரியான 100 விதைகள் தன்னுடைய பார்வைக்கு முன்னாலேயே தான் போட்ட ஒரு வித்து 700 விதைகளாக மாறுகின்றன.
இதுபோல அல்லாஹு தஆலா நற்பணிகளில் நற்கர்மங்களில் செலவழிக்கக்கூடியவர்களுக்கு கூலியை கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு அதையும் பல மடங்காக்கி கொடுக்கிறான். வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா. அல்லாஹு தஆலா அந்த உபகாரங்களுக்கு கூலி கொடுக்கும் பொழுது நாடியவர்களுக்கு அதையும் அதிகரித்து பல மடங்காக்கி கொடுக்கிறான் என்று அந்த சிறப்பை சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த கூலி வழங்கப்படுவது எல்லோருக்கும் அல்ல. யார் சதகாக்களை கொடுத்து விட்டு அதை பற்றி பிறகு சொல்லி காட்டாமல் ثم لا يتبعون ما انفقوا منا ولا اذى لهم اجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. இந்த கூலி யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், யார் சதகாவில் செலவழித்து விட்டு பிறகு அதை சொல்லி காட்டி துன்புறுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கூலி கிடைக்கிறது. அப்படி என்றால் யார் செலவழித்து விட்டு நான் அப்படி செய்திருக்கிறேன், உங்களுக்கு இப்படி தந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி காட்டுவார்களோ, அவர்கள் சொல்லி காட்டி யார் துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு கூலி கிடைக்க மாட்டாது. பிறகு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், கௌலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரா கைரும் மின் ஸதகத்தி யத்பஉஹா அதா. ஒரு மனிதரிடத்தில் ஒரு தேவையுள்ள ஒருவர், ஒரு கஷ்டவாதி வருகிறார். அவருக்கு எதுவும் உதவி செய்து கொள்வதற்கு அப்பொழுது அவருக்கு வாய்ப்பில்லை, சந்தர்ப்பம் இல்லை. அவரை விரட்டி விடாமல் அவருடன் முகமலர்ச்சியுடன் அழகாக பேசி அவருக்கு துஆ செய்து, அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கட்டும், உண்மையிலேயே உங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரிகிறது என்று ஏதோ அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிற வகையில் சில நல்ல வார்த்தைகளை சொல்லி ஒருவர் அவரை திருப்பி அனுப்பிவிடுகிறார். அவருக்கு ஒரு சதமும் கொடுக்கவில்லை, ஆனால் அழகிய வார்த்தைகளால் அவருடைய கவலையில் தானும் ஒரு பங்காளியாகி திருப்பி அனுப்புகிறார். இன்னொருவர் அந்த கஷ்டவாளிக்கு பெரும் ஒரு தொகையை சதக்காவாக கொடுக்கிறார். ஆனால் பிறகு ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அவருக்கு சொல்லி காட்டுகிறார், நீ இருந்த நிலை உனக்கு நினைவு இருக்கிறதா? எழும்ப முடியாத இருந்த நிலையில நான் அன்று கை கொடுக்காமல் இருந்திருந்தால், நான் உதவி செய்யாம இருந்திருந்தால் உங்களுடைய நிலைமை இப்படியாக இருக்கும் அப்படியாக இருக்கும் என்று சொல்லி தான் செய்ததை மீண்டும் ஒரு தடவை தன்னுடைய வாயால் சொல்கிறார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், கௌலும் மஅரூஃப். முதலாவது மனிதர் செய்த அந்த வேலை, அந்த வார்த்தை இருக்கிறதே, அவருடைய அழகான பதில், அந்த அழகான வார்த்தைகள், அது இந்த இரண்டாவது மனிதர் செய்த அந்த சதகாவை விடவும் சிறந்தது. முதல் மனிதர் ஒரு சதம் கூட கொடுக்கவில்லை, வெறும் வார்த்தைகள் தான். இவர் சில பொழுது லட்சம் கோடியாக கொடுத்திருக்கலாம். ஆனாலும் அல்லாஹு தஆலா வார்த்தைகளை கொடுத்து அனுப்பிய அந்த மனிதருடைய செயலை சிறப்பானதாக சொல்கிறான். அடுத்து அல்லாஹு தஆலா தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ், லா யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா துப்திலு ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா. மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் சதகாக்களை சொல்லி காட்டி துன்புறுத்தி அதன் நன்மைகளை நீங்கள் அழித்து விட வேண்டாம், பாழாக்கி விட வேண்டாம். பிறகு அல்லாஹு தஆலா ஒரு உதாரணம் சொல்கிறான். ஒரு பாறாங்கல் இருக்கிறது, ஒரு மலை பாறாங்கல். அந்த கல்லில், அந்த கல்லுக்கு மேலால் அப்படியே மண் படிந்திருக்கிறது. தூரத்தில் இருக்கிறவர்கள் அதை பார்க்கிறார்கள், இது ஒரு மண்மேடு, இதில் விவசாயம் செய்யலாம், இது ஒரு மண்மேடு என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது மழை பெய்கிறது. மழை நீர் பட்டதும் அந்த மண்ணை அப்படியே அடித்து சென்று விடுகிறது. பிறகு பிறகு அந்த மலை மண் எதுவும் இல்லாமல் வெறும் கல்லாக தெரிகிறது. இதுபோலதான் சில மனிதர்கள் சதகாக்கள் செய்திருப்பார்கள், நிறைய உபகாரங்கள் செய்திருப்பார்கள். வெளிப்பார்வைக்கு மலை போல அல்லது ஒரு மண்மேடு போல அவர்களுடைய அமல்கள் இருக்கும். ஆனால் எப்பொழுது இதுவெல்லாம் தூசி தட்டப்படுமோ, அல்லாஹு தஆலா நன்மைகளை தீமைகளை தனியாக பிரிக்கும் பொழுது
அவர்கள் எந்த நன்மையும் அற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களுடைய உண்மை நிலை வெளியில் வந்துவிடும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானார். பெரும்பாவங்களில் இதை சேர்க்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாஸா லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம். 3 பேர்களுடன் அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளில் பேசவும் மாட்டான். 3 பேர்கள் என்றால் 3 வகையினர்கள். அவர்களுடன் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அன்பாக இரக்கமாக அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான். 3 வகையினர்களை சொல்கிறார்கள். அதுல முதலாவது வகையினர் யார் என்றால் அல் முஸ்பில், தான் அடியக்கூடிய ஆடையை கரண்டைக்கு கீழால் உடுக்கக்கூடியவர்கள். கரண்டைக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவர்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை சொல்கிறார்கள். இந்த பாவத்தை நாம் யாரும் செய்யக்கூடாது, எந்த நியாயங்களும் சொல்லக்கூடாது. இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அந்த அச்சுறுத்தல்களை நாம் பார்ப்போம் என்றால் நாம் இது எவ்வளவு பாரதூரமானது என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்தது வல்மன்னான், உபகாரங்களை செய்துவிட்டு அந்த உபகாரங்களை சொல்லி காட்டக்கூடியவர்கள். வல் முனஃபிக் சிலஅதஹு பில் ஹல்ஃபில் காதிப், 3வது வகையினர்கள் சொன்னார்கள், பொய் சத்தியம் செய்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சாமான்களை விற்றுவிடக்கூடிய வியாபாரி. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்குவதற்கு ஒருவர் வருகிறார், அவருக்கு சத்தியம் செய்து இது நல்ல பொருள் தான் என்று எப்படியோ அதை உறுதிப்படுத்தி சத்தியத்தை பயன்படுத்தி பொய் சத்தியத்தை பயன்படுத்தி விற்பனை செய்து விடுகிறார். இந்த 3 வகையினர்களுக்கும் தான் இந்த எச்சரிக்கையை சொன்னார்கள். இவ்வளவு பெரிய எச்சரிக்கை வருவதாக இருந்தால் ஒரு சிறு பாவத்துக்கு இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை வரமாட்டாது. ஆகவே இது பெரும் பாவங்களில் சேர்ந்தது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சிறு பிராயத்தில் இருந்து அவர்களை பொறுப்பேற்று அவர்களுடைய நுபுவத்துடைய ஆரம்ப காலம், மக்காவுடைய காலம் முடிகிற அந்த காலம் வரும் வரைக்கும், தன்னுடைய மரணம் வரைக்கும் அவர்களை பாதுகாத்தவர் தான் அபு தாலிப். அவர்களுடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவர் செய்த உபகாரம் இஸ்லாத்துக்குள் வரவில்லை. சிறு வயதில் இருந்தே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். நுபுவத்துக்கு பின்னால் கூட முஸ்லிம்களால் வரக்கூடிய எத்தனையோ கடுமையான சவால்களை அவர் தடுத்து நிறுத்தினார். எத்தனையோ எதிரிகளை தடுத்து நிறுத்தினார். இவ்வளவு உபகாரங்கள் செய்தார். இஸ்லாத்துக்கு வரவில்லை. சஹாபாக்கள் அவருடைய மரணத்துக்கு பின்னால் கேட்கிறார்கள், உங்களுடைய இவ்வளவு பெரிய உபகாரம் செய்த உங்களுடைய சிறிய தந்தைக்கு அவருடைய உபகாரத்துக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா என்று கேட்ட பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபீ பஹ்தாஹின் மினன் நார். இன்னும் ஒரு ரிவாயத்தில் முன்சாயிலும் பினஅலின் மினன் நார், அவருக்கு நரகத்தில் நெருப்பால் செய்யப்பட்ட ஒரு செருப்பு அணிவிக்கப்படும். அவர் கொஞ்ச நெருப்பில், மற்றவர்கள் எல்லாம் முழுமையாக எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கால் பகுதியில் மட்டும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். அதை தாங்க முடியாமல் அந்த சூட்டின் காரணத்தினால் அவருடைய மூளை அப்படியே கொதித்து கொண்டிருக்கும். இது நரகத்தில் வேதனை செய்யப்படக்கூடிய குஃபார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனையில் மிக குறைந்த வேதனை. அல்லாஹு தஆலா அவர் செய்த உபகாரங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு தஹ்ஃபீஃபை, இப்படிப்பட்ட அதாபை அல்லாஹு தஆலா குறைத்து கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பால்குடி பருவத்தில் இருந்து பிறந்த அந்த நாள்ல இருந்து வளர்த்தவர். சில உலமாக்களுடைய கருத்துப்படி 40 வருஷங்கள் அவனுடைய வீட்டில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு சொகுசாக அந்த வீட்டில் அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு அன்பு காட்டப்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
ஆனாலும் ஃபிரௌனை பற்றி சொல்லும் பொழுது அத்கிலு அலா ஃபிரௌன அஷத்தல் அஸாப், ஃபிரௌனுக்கு மிக கடுமையான வேதனை கொடுக்கப்படுகிறது என்பதை குர்ஆன் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அவனும் உபகாரம் செய்திருக்கிறான். ஆனால் அந்த உபகாரத்தை அவன் ஒரு வார்த்தையிலே, ஒரு வசனத்திலேயே அழித்து விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மத்யனுக்கு போய் திரும்பி வந்த நேரத்தில், அலம் நுரப்பிக ஃபீனா வலீதன் வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன், சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நாம் உங்களை வளர்க்கவில்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பல வருஷங்கள் எங்களுடைய வீட்டில் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி காட்டினான். அந்த வார்த்தையிலேயே அவன் பல வருஷங்கள் செய்த அத்தனை உபகாரத்தையும் அழித்து விட்டான். அந்த உபகாரங்களுக்காக அவனுக்கு எந்த சலுகையும் செய்து கொடுக்கப்பட மாட்டாது. அன்பான சகோதரர்களே, இது முதலாவது விஷயம். நாம் உபகாரங்கள் செய்வோம், உதவிகள் செய்வோம், ஆனால் அதை பற்றி மீண்டும் கதைக்க கூடாது. அவருக்கு இப்படி செய்திருக்கிறேன், இவருக்கு நேரடியாக அவருடைய முகத்திலாக இருந்தாலும் சரி, அவருக்கு பின்னாலேயாக இருந்தாலும் சரி, இந்த மனிதனுக்கு நான் இப்படி எல்லாம் செய்திருக்கிறேன் என்பதை கதைக்க கூடாது. நாம் எப்படி அமல்கள் செய்வதில் முக்கியத்துவம் காட்டுகிறோமோ அதுபோல அந்த அமல்களை பாதுகாத்துக் கொள்வதில் அதிகூடிய முக்கியத்துவம் காட்ட வேண்டும். இது பணம் பொருளுடன் மட்டுமல்ல. சில பொழுது நாம் அவர்களுக்கு கற்பித்திருக்கலாம், அவர்களுக்கு வாழ்க்கையில் வேறு சில உபகாரங்கள் செய்திருக்கலாம். எந்த உபகாரங்களையும் அதை திரும்ப பேசக்கூடாது. எவ்வளவு கடினமான கட்டங்கள் வந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் மறந்து பேசுகிறார்கள். நமக்கு தெரிகிறது, நன்றி மறந்து பேசுகிறார்கள். நமக்கு அது பிரச்சனை அல்ல, அவர்கள் மறந்து விடட்டும், பரவாயில்லை, அல்லாஹ் மறக்கவில்லை, கூலி அல்லாஹ்விடத்திலே வாங்கிக் கொள்வோம். இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய நற்கர்மங்கள், சதகாக்கள், உபகாரங்கள், இவற்றின் நன்மையை அழித்துவிடக்கூடிய ஒரு விஷயம்தான் மக்களிடம் புகழ் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, மக்களுடைய புகழை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அந்த உபகாரங்களை செய்வது. அமல் செய்கிறோம், புகழ் கிடைத்தால் சந்தோஷம், நமக்கு ஏதோ நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, நம்முடைய சதகாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றது போல ஒரு நினைப்பு வந்து விடுகிறது. புகழ் கிடைக்கவில்லையானால் அதிருப்தி அடைகிறோம். புகழுக்காக இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இஹ்லாஸும் புகழாசையும் ஒரு உள்ளத்தில் ஒன்று சேர முடியாது. நெருப்பும் தண்ணீரும் எப்படி ஒரு பாத்திரத்தில் ஒன்று சேர முடியாதோ அதுபோல புகழாசையும் இஹ்லாஸும் ஒரு கல்வில் இருக்க முடியாது. இஹ்லாஸ் இருந்தால் புகழாசை இருக்க மாட்டாது, புகழாசை இருந்தால் அங்கே இஹ்லாஸ் இருக்க முடியாது. யார் இஹ்லாஸை விரும்புகிறார்களோ, என்னுடைய எல்லா அமல்களிலும், நான் செய்கிற உபகாரங்களில் என்னுடைய இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, சொல்கிறார்கள், அவர்கள் இந்த புகழாசையை அறுத்து விடட்டும். புகழாசை என்பது எழும்பவே கூடாது, அது செத்து போக வேண்டும், அதை அறுத்து போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் செய்த உபகாரங்களை யாராவது புகழ்ந்து விட்டால் நமக்கு ஒரு பெரும் திருப்தி வருகிறது. இப்படியான இடத்தில் தான் நலவு செய்ய வேண்டும், இவர்களுக்கு தான் இன்னும் உதவி செய்ய வேண்டும், இவர்கள் தான் உண்மையில் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் தான் என்னுடைய பெருமதியை புரிந்து கொள்கிறார்கள். இப்படி ஒரு எண்ணம் சரியான இடத்தில் தான் நான் செய்திருக்கிறேன், இன்னும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். யாராவது நம்முடைய உபகாரங்களை பெற்றுக்கொண்டு எந்த வார்த்தையும் சொல்லவில்லை, புகழவில்லை என்றால் நமக்கு ஒரு கவலை வந்து விடுகிறது. இப்படியான ஆட்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு மனிதத்தன்மை இல்லாதவர்கள், எதுவும் சொல்லல பாருங்கள், சரியான இடத்தில் நான் இதை செய்யவில்லை என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறான். அன்பான சகோதரர்களே, இதுதான் இந்த நோய் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். வஹப் இப்னு முனப்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், முஹஸ்தூதியுடைய 3 அடையாளங்கள் இருக்கின்றன. நிஃபாக்குடைய, முனாஃபிக்தனத்துடைய 3 அடையாளங்கள் என்று சொல்கிறார்கள்.
அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். முதலாவது சொல்கிறார்கள், யக்ஸல் இதா கான வஹ்தா, தனிமையில இருந்தால், தனிமையில இருக்கும் பொழுது, யாரும் பார்க்காத இடத்தில் அமல்கள் செய்வது, நற்கர்மங்கள் செய்வது, இவற்றில் சோம்பேறியாக இருப்பார். யாரும் பார்க்கல, ஆகவே சோம்பேறித்தனமாக இருப்பார். தன்னை பார்க்கிற யாரும் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்றால் இப்பொழுது அவர் அந்த கர்மத்தை மிக உற்சாகமாக செய்வார். ஏன் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர் மிக உற்சாகமாக அந்த கர்மங்களை செய்வார். மூன்றாவது சொல்கிறார்கள், புகழ் கிடைக்குமாக இருந்தால், தனக்கு ஒரு புகழ் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குமாக இருந்தால் எந்த விஷயத்தையும் செய்வதற்கு ஆசைப்படுவான், அதற்கு முன் வருவான். புகழ் கிடைக்கிறதா, எதையும் செய்வோம், எவ்வளவு செலவழிப்போம். புகழ் கிடைக்காத இடத்தில் ஒரு 100 ரூபாய் கொடுப்பதற்கும் யோசிப்பார். புகழ் கிடைக்கிற இடத்தில் 100 என்ன, 1 லட்சமாக இருந்தாலும் சரி, 1 மில்லியனாக இருந்தாலும் சரி, என்னுடைய பேர்ல போட்டுக்கோங்க. ஏன்? நண்பர்கள் பார்க்கிறார்கள், கூட படித்தவர்கள் பார்க்கிறார்கள், பஜார் மக்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் நாளைக்கு இதுதான் பஜாருடைய பேச்சாக மாறப்போகிறது, இதுதான் நாளைக்கு நோட்டீஸ் போர்டில் வரப்போகிறது. அதனால எனக்கு இங்க போதிய அளவு எனக்கு அந்த பெருமை கிடைத்துவிடும், எனக்கு அந்த புகழ் கிடைத்துவிடும் என்று வரும் பொழுது 100 ரூபாயை செலவழிப்பதற்கும் கஞ்சத்தனம் செய்தவர் பல லட்சங்களையும் கொடுப்பதற்கு முன்வந்து விடுகிறார். சொல்கிறார்கள், புகழ் எங்கு கிடைக்கிறதோ அங்கு எந்த கர்மத்தையும் செய்வதற்கு முன்வந்து விடுவான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த புகழாசை, பதவி ஆசை, இந்த இரண்டும் மனிதனுக்கு வரக்கூடிய மிக பயங்கரமான ஆபத்தான நோய்கள். ஒரு பசித்த ஓநாயை கொண்டு போய் ஆட்டு மந்தைக்குள் விட்டால் அந்த ஆடுகளுக்கு அது எவ்வளவு ஆபத்தோ அதை விடவும் ஒரு சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் புகழாசை கொண்டவர்களும் பதவி ஆசை கொண்டவர்களும். புகழை பெறுவதற்கும் பதவியை பெறுவதற்கும் அவர்கள் எந்த அநியாயத்தையும் செய்வார்கள், எந்த பாவத்தையும் செய்வதற்கு அவர்கள் பின்னிற்க மாட்டார்கள். இந்த இரண்டும் மனிதனுக்கு வரக்கூடிய பயங்கரமான நோய்கள். இந்த நோயை ஏற்படுத்துவதற்கு நாம் யாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது. மனிதர்கள் தான் இந்த நோயை மனிதர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறார்கள். நம்மை முகத்தில் புகழ்வதற்கு யாருக்கும் நாம் அனுமதிக்க கூடாது. உபகாரங்கள் செய்வோம், உதவிகள் செய்வோம், மஸ்ஜித் கட்டுவோம், வக்ஃபுகள் செய்வோம், மதரசாக்களுக்கு செலவழிப்போம். நிபந்தனை, எனக்கு முன்னால் புகழக்கூடாது. இதை நாம் தடையாக போட்டுவிட வேண்டும். நம்முடைய நிபந்தனைகள் தான், நமக்கு முன்னால் யாரும் நம்மை புகழ்வதற்கு நாம் இடமளிக்க கூடாது. அறியாத சில மனிதர்கள் அல்லது அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்று சொல்ல வேண்டும், சில பொழுது மனிதர்களை இப்படி ஏமாற்றி 1 லட்சம் தந்தவரிடம் 10 லட்சத்தை எடுப்பதற்காக இந்த தந்திரத்தை கையாள்கிறார்கள். அவரை வைத்துக் கொண்டு அவரை புகழ்ந்து புகழ்ந்து, இவர் 1 லட்சம் தந்திருக்கிறார், இவர் 10 லட்சம் தந்திருக்கிறார் என்று சொல்லி 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 அவரிடமிருந்து அதைவிட கூடுதலான தொகையை எடுப்பதற்கு இதை ஒரு தந்திரமாக சிலர் கையாளுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த முறையை நாம் சுன்னாவில் பார்க்க முடியாது. இது நாம் நலவு செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே வரக்கூடியவர்களுடைய உள்ளங்களை பால்படுத்தி அவர்களை நாம் இந்த பயங்கரமான நோய்க்கு உட்படுத்தி விடுகிறோம். மஸ்ஜிதுகள் இதை செய்யக்கூடாது. சமூக நலனுக்காக பாடுபடக்கூடிய நிறுவனங்கள் இப்படிப்பட்ட தவறை செய்துவிடக்கூடாது. யார் புகழ்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம். அப்படி நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் இந்த புகழுக்காக செய்யவில்லை. இதா ரஅய்துமுல் மத்தாஹீன்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அளவை மீறி புகழ்கிற மனிதர்களை நீங்கள் கண்டால் அவருடைய முகங்களில் மண்ணை அள்ளி போடுங்கள். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதில் உலமாக்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கிறது. அதிகமான உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து, அவர்களை நஷ்டப்பட்டு திருப்பி அனுப்பிவிடுங்கள், நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். அவர்கள் புகழ்ந்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி நீங்கள் எதுவும் கொடுக்காமல் அவர்களை திருப்பி அனுப்பிவிடுங்கள். இதுதான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்று சொல்கிறார்கள். அவர்களின் முகத்தில் மண்ணை வாரி போட்டு திருப்பி அனுப்பிவிடுங்கள். நாம் ஒரு பக்கத்தில் பணத்தை இழக்கிறோம், பல லட்சங்களை செலவழிக்கிறோம், இதற்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை. இந்த பலகீனமான மனிதர்களுடைய புகழ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது என்றால் இந்த புகழை வைத்து என்ன செய்யலாம்? கஃனை சுற்றி கொண்டு போகும் பொழுது இவர்களுடைய எத்தனை புகழ்களை நாம் எடுத்து செல்கிறோம். அந்த புகழ்கள் கபருக்கு வருவதில்லை, மஹ்ஷரில் அந்த புகழ்கள் சொல்லப்படுவதில்லை. அங்கு யாரும் நம்மை புகழப் போவதும் இல்லை. ஒவ்வொருவரும் தான் செய்த நல்ல அமல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் நாம் உலகத்தில் இவ்வளவு செய்தும் எதுவுமே இல்லாமல் போய்விடக்கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள், ஈயாக்கும் வத்தமாதுஹ், மாறி மாறி புகழ்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். இவர் அவரை புகழ்கிறார், பிறகு அவர் இவரை புகழ்கிறார். இவருடைய பேச்சில் அவருக்கு புகழ், அவருடைய பேச்சில் இவருக்கு புகழ். இப்படி மாறி மாறி புகழ்ந்து கொள்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். யஸீத் இப்னு மைஸரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஸக்காக அஹதுன் ஃபீ வஜ்ஹிக், உங்களுடைய முகத்துக்கு முன்னால் உங்களை யாராவது மிகவும் தூய்மைப்படுத்தி இவர் இவ்வளவு நல்ல மனிதர், இவ்வளவு நல்ல மனிதர் என்று சொல்லி உங்களுடைய நலவுகளை எல்லாம் சொல்லி உங்களை பரிசுத்தப்படுத்தி புகழ்ந்து பேசினால் உங்களுடைய நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன. முதலாவது அதை நிராகரிக்க வேண்டும். நீங்கள் சொன்னது மாதிரி அல்ல என்று அதை நிராகரித்து விட வேண்டும். அடுத்து அந்த வார்த்தைகளுக்காக நீங்கள் கோபப்பட வேண்டும். ஏன் என்னை சந்தோஷப்படக்கூடாது? என்னை புகழ்ந்து விட்டார், அழகாக புகழ்ந்தார் என்று சந்தோஷப்படக்கூடாது, நேர் மாற்றமாக கோபப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி அதை நீங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்க சொன்னது மாதிரி தான் நான் இப்படி செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாளும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்து நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம், யாரும் உங்களை இவ்வளவு பரிசுத்தப்படுத்தி புகழ்ந்து விட்டால் உடனே உங்களுடைய கல்பு அல்லாஹ்வின் பக்கம் தொடர்பாகிவிட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன், யா அல்லாஹ் இந்த மனிதர்கள் சொல்கிற வார்த்தைகளை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாதே. வக்ஃபிர் லீ மா லா யஅலமூன், இவர்களுக்கு தெரியாத எத்தனையோ தப்புகளை தவறுகளை நான் செய்திருக்கிறேன், நிறைய குறைபாடுகள் எனக்கிட்ட இருக்கின்றன, அவற்றை எனக்காக நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் எப்படி நம்முடைய குறையை ஒரு மனிதர் தெரிந்து கொண்டால் நாம் அவரிடத்துல மெதுவாக போய் சொல்கிறோம், இந்த விஷயம் உங்களோடு இருந்து கொள்ளட்டும். நம்முடைய தவறுகள் ஒருவருக்கு தெரிந்துவிட்டால் நாம் சொல்கிறோம், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருந்துட்டா நல்லம், இதை சொல்லிக்கொள்ள வானம் என்று சொல்கிறோம். நாம் எப்படி நம்முடைய குறைகளை மறைக்க சொல்கிறோமோ அதுபோல நாம் எங்காவது உபகாரங்கள் உதவிகள் செய்துவிட்டால் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், இது உங்களோடு இருக்கட்டும், இது யாருக்கும் தெரியாம இருந்துட்டா நல்லம், யாருக்கும் சொல்லிக்கொள்ள வானம். இப்படி செய்துதான் நம்முடைய இஹ்லாஸை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இஹ்லாஸை உருவாக்கி கொள்ள வேண்டும். யார் யாருக்காக? மக்களுடைய புகழ்களை, மக்களுடைய புகழுக்கு ஆசைப்பட்டு, அல்லது மக்கள் ஏசுவார்களே குறை சொல்லுவார்களே என்று பயந்து நாம் அமல்கள் விடுகிற அந்த போக்கை நம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அதை விட்டு ஒரு தூய நிலைக்கு வந்துவிட வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் மக்களை அடிப்படையாக வைத்தே செய்கிறோம். இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா? மக்கள் புகழ்வார்களா இல்லையா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் புகழ்வார்கள் என்றால் அதை செய்வோம். இதை செய்தால் மக்கள் திருப்தி அடைவார்களா இல்லையா? மக்கள் இதை இழிவாக பேசுவார்களா
அல்லது மக்கள் குறை சொல்லுவார்களா இல்லையா என்பதை அடிப்படையாக வைத்தே நாம் அமல் செய்து கொண்டு இருந்தால் மரணம் வரைக்கும் தூய்மையாக எதுவும் செய்து கொள்ள முடியாமல் போகும். நம்முடைய எல்லாமே கலக்கம் உள்ளதாகிவிடும். தூய்மை இல்லாத அமல்களாகத்தான் நம்முடைய எல்லா அமல்களும் கடைசியில் வந்து நிற்கும். அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் பார்ப்போம். என்னுடைய ரப்பு சந்தோஷப்பட்டால் எனக்கு போதுமானது. அவன் இதிலே குறை காணாமல் இருந்தால் அது எனக்கு போதுமானது. الصادق يتقلب في اليوم 40 مرة والمرائي لا يتقلب 40 سنة. மக்களுடைய புகழுக்காக, மக்களுடைய வார்த்தைகளுக்காக, மக்கள் குறை சொல்வார்களே என்பதற்காக வேண்டி அமல்கள் செய்கிறவர்கள் சில பொழுது 40 வருஷங்கள் ஒரே அமலை விடாமல் தர்த்தீபாக முறையாக ஒழுங்காக செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்? அவர்களுக்கு தேவை மக்களுடைய திருப்தி வேண்டும், மக்களுடைய புகழ் வேண்டும், மக்கள் யாரும் குறை சொல்லக்கூடாது. இப்படியானவர்கள் தாம் செய்கிற கர்மங்களில் சில பொழுது 40 வருஷம் வரைக்கும் கூட அவர்கள் உறுதியாக மாறாமல் நிலைத்திருப்பார்கள். ஆனால் அஸ்ஸாதிக், உண்மையாக அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டும், எனக்கு மக்கள் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய ஆகிரத் எனக்கு வேண்டும், என்னுடைய சுவர்க்கம் எனக்கு வேண்டும் என்று அமல் செய்கிறவர்கள் யதகல்லபு ஃபில் யௌமி 40 மர்ரா, சில பொழுது ஒரே நாளில் 40 தடவைகள் தன்னுடைய செயல்களை, தன்னுடைய எண்ணங்களை மாற்றுவார்கள். ஒன்றை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தெரிகிறது, இந்த நேரத்தில் நான் செய்ய வேண்டியது இதுவல்ல, இது இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தி இதுலதான் இருக்கிறது, நான் அதை செய்வோம். பிறகு பார்க்கிறார், இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இதுலதான் இருக்கிறது. இப்படி தன்னுடைய அமல்களில் நிறைய மாற்றங்கள் செய்வார். ஆகவே நாம் எல்லாரும் அமல்களில் உண்மையானவர்களாக இருப்போம். நாம் செய்கிற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதிலே உண்மையாளர்களாக இருப்போம். நம்முடைய அமல்களை பற்றி மக்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹும் மலக்குகளும் நம்முடைய அமல்களை பார்க்க வேண்டும். மலக்குகள் நம்முடைய அமல்களை எழுத வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நாம் பெரும் பாக்கியசாலிகள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த நல்ல உணர்வுகளையும் வழிகாட்டல்களையும் நசீபாக்கி அருள்வானாக.